எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது அவர் அலுவலகம் செல்லும் போதெல்லாம் அந்த ரோட்டில் நின்று வணக்கம் வைக்கிறது வழக்கமாக வச்சுருக்கிறார். ஒரு சிலர் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் டெய்லி அவர் பார்த்துட்டீங்க, உங்கள்கிட்ட வந்து பேசிடுவாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம கூட தான் கோவிலுக்கு போகிறோம், சாமி வந்து நேராக வந்து நம்மகிட்ட பேசுறது இல்லை, அதை போல தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இதை ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கிறார். ஒரு நாள் பலத்த பாதுகாப்போட எம்ஜிஆர் அவர்கள் அலுவலகம் போயிட்டுருக்காங்க. உடனே நிறுத்தி அவர்கிட்ட, நானும் பார்க்குறேன், ரொம்ப நாளாக நீங்கள் இங்கேயே நின்று எனக்கு வணக்கம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு நான் எந்த வகையில் உதவணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த மாற்றுத்திறனாளி அவர்கள் சொல்கிறாரு, ஐயா நான் ஏசகம் எடுத்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என் குடும்பத்தை நடத்தின்னு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிங்கன்னா பேருதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே எம்ஜிஆர் அவர்கள் 5000 ரூபாய் கையில் காசு கொடுத்து, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பெட்டி கடை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் என்னோட ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வைக்க போகிற அந்த பெட்டி கடையில் பீடி சிகரெட் விற்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்னை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வந்து ரோட்டிலலாம் நிற்காதீங்க, நேராக வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறார். இப்போது எந்த முதல்வர் இப்படி இருப்பாங்க? நெஞ்ச நெகிழ வச்ச பதிவு. நன்றி.